என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவும். மிக்க நன்றி. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். நேச நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். நல் ஒழுக்கம் உடைய பெரியோர்கள் நிலைபெற வாழும் காம்பீலி என்னும் பழம்பதி தொன்மையான இடம் ஒன்றுண்டு. அதில் அறுவையார் குலத்தில் செல்வம் மிக்க குடியில் வந்தவர் நேசர் என்பவர். அவர் இடையராது சிவனடியார்களை போற்றி வந்தார். ஒருபோதும் சிவனடிச் சிந்தை மறவார். வாக்கினால் திருவேந்தெழுத்து ஓதுவதையும் மறவார். தமது மரபின் கைத்தொழிலை சிவனடியார்களுக்காகவே செய்து வந்தார். உடையும் கீழ்கோவணமும் நெய்து அடியார்களுக்கு இடைவிடாது நாளும் அவர் வேண்டிய முறையால் ஈந்து வந்து சிவனடி நிழல் சேர்ந்தார். நேசநாயனார் சாலியர் எனப்படும் நெசவுத் தொழிலாளரா இருந்தமையின் சிவனடியார் குதவும் உடை கீழ்கோவணம் என்பவற்றைத் தாமே நெய்தி அவர்கள் மகிழக் கொடுக்கும் வாய்ப்புடையராயினார். சிவனால் அருளப்பட்டனவாகிய திரிகரணங்களின் சிவன் பணிக்கே அர்ப்பணிக்கப்பட்டாக வேண்டுவன என்னும் ஞான விவேகத்தினால் அவர் தம் மனத்தொழிற்பாடெல்லாம் சிவன் திருவடிகளையே நினைதற்கும் வாக்கின் தொழிற்பாடெல்லாம் அவர் திருநாமமாகிய அஞ்செழுத்தையே ஓதுதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவராய் கையின் தொழிற்பாடெல்லாம் சிவனடியார்க்கு உடை கீழ் கோவணம் நெய்வதாகக் கொண்டிருந்த அவரது பத்திமை ஒழுக்க மாண்பினை அவர் புராணம் காட்டும். அது ஆங்கவர் மனத்தின் செய்கை யரனடி போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி தாங்கு கைத்தொழிலின் செய்கை தம்பிரானடியார்க்காக பாங்குடை உடையின் கீழும் பழுதில் கோவணமுன் செய்வார் என வரும். மன்னிய சீர் மறைநாவன் நின்றவோர் பூசல். வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கு மடியேன். திருத்தொண்டத்தொகை. திருச்சிற்றம்பலம். தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.